ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கௌதம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் கூட நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரம் ஆகும். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவனும் பார்வதியும் திருமணம் செஞ்ச நாள், விஷ்ணுவும் லக்ஷ்மியும் திருமணம் செய்த நாள், முருகனும் தெய்வானையும் திருமணம் செய்த நாள், அதே போல மதுரையில் சொக்கனும் மீனாட்சியும் திருமணம் செய்த நாள். இது ஒரு திருமண விரத நாள் என்று கூட சொல்லலாம். இந்த நாள் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் வர 12வது மாசமாகிய பங்குனியும் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக ஒரு உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே பங்குனி உத்திர திருநாளாகும். இது முருகனுக்கு முக்கிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. அதே டைம்ல சிவனுக்கும் ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக 2 பேருக்குமே அன்று திருமண நாளாக எல்லா கோவில்களிலும் நடைபெறும். முருகனுக்கு விரதம் இருக்கும் முறை: ஏப்ரல் 11 பங்குனி உத்திர நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டையும் முருகன் படம் அல்லது சிலையையும் சுத்தம் செய்ய வேண்டும். வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். முருகன் விக்கிரகம், வேல் ஆகியவை வைத்திருப்பவர்கள் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை எளிமையாக அபிஷேகம் செய்யலாம். எதுவும் உங்களால் முடியல அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணலாம், சுத்தமான தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் தூளை சேர்த்து அதை கொண்டு அபிஷேகம் கூட செய்யலாம். என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களை அலங்காரம் செய்யலாம் அல்லது வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யலாம். எளிமையாக வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். இந்த சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பன்னீர் ரோஜா, அரளிப்பூ, செவ்வரளி இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க பூஜிக்கலாம். நாள் முழுவதும் வேண்டுதல், குறைகள் என எதையும் சொல்லி முறையிடாம முருகனை நினைச்சுக்கிட்டே மட்டும் இருந்தாவே போதும். நீங்க உங்களோட குறைய, உங்களுக்கான தேவைய சொல்ற நேரம் வரும். அந்த நேரத்தை நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். வேண்டுதலை உங்களோட வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத ஒரே ஒரு முறை மட்டும் மனமுருகி முருகனிடம் சொன்னா போதும். நீங்க ஃபுல் டே முருகனை நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டுமே போதும். சாயந்தரம் திரும்ப குளிச்சுட்டு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்க. முருகன் கோயில் இல்லை அப்படின்னு சொன்னா சிவன் கோயில், பெருமாள் கோயில், எதுக்காவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கோவிலுக்கு. மாலை நேரத்துல கோயில்ல தர பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு முடிச்சிருங்க. முடிந்தவர்கள் அன்னைக்கு இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். விரதம் இருக்கும் சமயத்தில் நாள் முழுவதும் உங்களின் குறைகளை சொல்லி கடவுளிடம் புலம்பிக் கொண்டிருக்காம, முருகா நீயே துணை அப்படின்னு முருகனை மட்டுமே நினைச்சு நீங்க அவன்கிட்ட சரணடைஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க, விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டுமே நம்மளுடைய வேண்டுதலை முருகனிடம் முன்வைக்க வேண்டும். உங்களோட விரதம் முடிகிற நேரத்துல மட்டும் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை சொன்னீங்கன்னா முருகன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திர நட்சத்திரம் தனி சிறப்பு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாளில் பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவர்களது வேண்டுதலை நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைஞ்சு வர்றது ஒரு சிறப்பு. இந்த நாள்ல முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சரி, சிவபெருமான் ஆலயங்களிலும் சரி திருக்கல்யாண விழா களை கட்டும். பங்குனி உத்திரம் நாளென்று விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு சிவபெருமானை வழிபட்டால், முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரம் கைகூடி வரும். இந்த கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க இந்த விரதத்தை நீங்க இருந்தீங்க அப்படி சொன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். விழாவின் முக்கிய நிகழ்வாய் ஏப்ரல் 11 பங்குனி உத்திரத்தன்று தேரோட்டம் நடைபெறும். மாலை 4:30 மணிக்கு தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு கிரிவீதிகளில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் நிறைவாக ஏப்ரல் 11 இரவு தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி உலா வரும் நிகழ்ச்சியும் அதை தொடர் கொடி இறக்கமும் நடைபெறும். முருகனின் வழிபாடான எந்தெந்த வழிபாடு எந்தெந்த திருப்பம் தரும். சஷ்டியில் வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும். தைப்பூசத்தில் வழிபட்டால் நோய் நொடியின்றி வாழலாம். பங்குனி உத்திரத்தில் வழிபட்டால் திருமணம் நடைபெறும். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும். அதனால் முருகனை வழிபட்டால் நமக்கு திருப்பமே கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.